அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சக்திமானில் போஸ்ட் ஹோல் ஆகுறங்க, எர்த்தாகர்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 3/4 அடியிலிருந்து 2 அடி அகலத்துக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பயிர் வகை தோப்பு வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். தோப்பு வந்து நாங்கள் தென்னந்தோப்பு வைக்கிறோம், வேறு ஏதாவது தோப்பு மரச்செடி வச்சு தோப்பாக வைக்க போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தோப்பு யூஸ் பண்ணுறக்காக, குழி எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து சக்திமானோட போஸ்ட் ஹோல் டிக்கர்னுங்கிற அந்த மாடல் பிராண்டுங்க. போதும் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கலப்பை வந்து எப்போவும் வந்து ரொட்டாவேட்டர் கலப்பையெல்லாம் மாட்டுற மாதிரி அதே செட்டிங்கில் வந்து மாட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து 2 டைப் வருதுங்க. ஒன்று வந்து ஹைட்ராலிக் டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் வெயிட்லேயும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி டைப்புங்க. எங்களுக்கு வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் மண், இல்லை வந்து குழியாக ஆகாது. அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்ராலிக் பம்ப் வந்து போட்டுக்கலாங்க எக்ஸ்ட்ரா. இல்லை வந்து நார்மலாக போதும் எங்கள் ஏரியாவில் வந்து குழி ஆயிரும் அப்படின்னா, இருக்கிற வெயிட்டுக்கே பார்த்தீங்கன்னா குழி ஆயிரும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹைட்ராலிக் பம்ப் இல்லாமல் எடுத்துக்கலாங்க. இதோட பிடிஓ ஜாயிண்ட் வந்து ரொம்ப லென்த்துங்க. நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லாமல் பைப்பு பாருங்கள், பிடிஓ ஜாயிண்ட் பைப்பு எவ்வளோ லென்த்தாக வருதுன்னு. பின்னாடி வந்து பிடிஓ பவர் மூலமாக 90 டிகிரிக்கு பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுங்க. இங்கே 540 RPM வரது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 4 மடங்கு கம்மியாகுதுங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கம்மியாகி பார்த்தீங்கன்னா இந்த ஆகரை வந்து ரன் பண்ணுதுங்க. 3/4 அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 அடி 2 அடி 1.5 அடி 2 அடி இந்த மாதிரி 4 டைப்பில் வந்து ஆகரை வந்து வருதுங்க. ஒவ்வொரு ஆகரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபா வருதுங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1.25 to 1.35 அந்த ரேஞ்சு, 1,25,000 1.35 வரைக்கும் வருங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா இயர் பை இயர் வந்து இந்த ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்குங்க. கரண்ட் ப்ரைஸ் என்ன வருதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலரில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இது மாடல் இயர் பார்த்திங்கன்னா 2024ங்க மாடல். பார்த்திங்கன்னா அந்தியூரில் கோபுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து வாங்கிக்கிறாருங்க. அட்டாச் பண்ணிக்கிற டிராக்டர்னு பார்த்தா ஜாண்டியர் 5310 அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இதோட கியர் பாக்ஸ் டைப் பார்த்திங்கன்னா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. சீலெல்லாம் ஹெவியாக போட்டு எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும், எவ்வளோ டஃப்பான ஒரு ஃபோர்ஸ் வந்தாலும் சீல் போகாத மாதிரி ஹெவியான சீலிங்கெல்லாம் கொடுத்து இதோட டிசைன் வந்து இருக்குதுங்க. பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ராட் பார்த்திங்கன்னா இது பைப்பில் கொடுப்பாங்க. இது வந்து வளைஞ்சதுனால பார்த்திங்கன்னா இவங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா ராடில் வந்து போட்டிருக்குறாங்க. ராடில் வந்து அதே மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. இதோட தேய்மான வியர் டியர்னு பார்த்தாங்க அடியே வரக்கூடிய மெயின் டிப்பு, சைடு டிப்பு இது வந்து தேய்மானம் வருங்க. அது வந்து 500 குழி வந்து ஓடுன்னு சொல்கிறாங்க ஆவரேஜாக. எங்கள் ஏரியாவில் கல்றை இல்லை அப்படின்னா 700 குழியும் ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா. அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா இந்த பிளேட் வந்து தேஞ்சதுன்னா நீங்கள் அடியில் எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு வெல்டடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஆகரில் வந்து நீங்கள் தேய்மான வியர் டியர்னால் இது மட்டும்தான். அது போக அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு வியர் டியர் வந்தாது கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா லைஃப் டைம் வந்து கொடுக்குங்க. இதோட டிப்பு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மெயின் டிப் பார்த்திங்கன்னா அடி இருக்குதுங்க. இதுதான் வந்து குழி எடுக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4,500ங்க. சைடு டிப் பார்த்திங்கன்னா சைடு குழி ஆகிறதுக்கான டிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 டிப்பு இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,500 ரூபா வருங்க ஒரு டிப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா. கார்பன் டிப்புங்க, ஹெவியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து உடையாதுங்க. டிராக்டரில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதோட லெவல் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. இப்போ இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எல்பிபி கரைன்னு சொல்லுவாங்க. கீழ்பவானி திட்டத்தில் பாசன வசதி பெறக்கூடிய ஏரியாங்க. அந்த ஏரியாவில் தான் எடுக்கிறோம். கொரவம்பாளையங்கிற ஏரியாவில் எடுத்துருக்குறேங்க. இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருவாங்க ஃபீல்டில் ஆல்ரெடி. அந்த மார்க் பண்ணி வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் குழி எடுக்கலாங்க. 24க்கு 24ங்கிற மாதிரி தென்னம்பிள்ளை போடுறதுக்காக குழி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மார்க்கிங்கில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிராக்டர் லைட்டாக ஃப்ரண்ட்டில் நகர்த்தினீங்க அப்படின்னா போதும். 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60 குழி வந்து போட முடியுங்க. ஃபீல்டு வந்து நல்லா ஃப்ரீயாக போகுது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 60 குழி போடலாங்க. ஃபீல்டு வந்து ரொம்ப கல் அதிகமாக வருது, கல்ற பூமி அப்படின்னா 40 குழி வந்து போடலாங்க. இதோட மேக்ஸிமம் டெப்த்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி வரைக்கும் எடுக்குங்க. குழியோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி ஆழத்துக்கு எடுக்குங்க. தென்னம்பிள்ளை வைக்கிறீங்க, ஒரு
தோப்பு வந்து வைக்க போகிறோம், செடிகள் வந்து வைக்க போகிறோம், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு சூப்பரான இம்ப்ளிமெண்ட்டுங்க. கரெக்டாக எல்லாம் மண்ணை மேலே எடுத்து விட்டுட்டு பிடிஓ ஆஃப் பண்ணிவிட்டு தூக்குனிங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மண்ணும் பார்த்திங்கன்னா ஆகரில் வந்துடுங்க. அப்புறம் அடுத்த குழிக்கு போய்க்கலாங்க. இதுதாங்க இதோட ப்ராசஸே. இம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ஈஸி தாங்க. ஒரு குழிக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த ஆகரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜான் டீர் டிராக்டரை பொறுத்த வரைக்கும் பிடிஓ பவர் வந்து நல்லா இருக்குங்க. லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும். அந்த டிராக்டரில் தான் போட்டிருக்காங்க. கம்ஃபோர்ட்டு, ஸ்டெபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜான் டீரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜான் டீர் டிராக்டரில் தான் போட்டிருக்காங்க. யூஎஸ் பிராண்டான ஜான் டீரில் இந்த அட்டாச்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஜான் டீர் லைஃப் டைமு அடிச்சுக்கவே முடியாதுங்க. நல்ல ஒரு லைஃப் டைம் கொடுக்கும். அதே மாதிரி பிடிஓ பவர் வந்து முன்னாடி வந்த மாடலை விட பார்த்திங்கன்னா பிடிஓ ஸ்பீடு வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2010 அந்த காலகட்டத்தில் வந்ததோட பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய ஜான் டீர் டிராக்டர்ஸில் பார்த்திங்கன்னா பிடிஓ ஸ்பீடு வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 மணி நேரத்துக்கிட்ட ஓடிடுச்சுங்க. 2வது செட் டயர் பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆச்சு. நம்ம வீடியோக்காகவே ஒரு 3 நிமிஷம் பேசியிருப்போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குழி ஆயிடுச்சு. எவ்வளோ கலரையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக எடுத்துருங்க ஃப்ரீயாக. இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல அப்படியே அந்த கல் பிடிச்சோன்னே அந்த பிடிஓ கிளச் ஜாயிண்ட் போட்டுறதுனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு. இது லோடு போல்ட் டைப்பாக இருந்தால் போல்ட் வந்து கட் ஆயிருங்க. இந்த கிளச் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க பிரேக் பேடு வந்து போட்டிருக்கிறாங்க.
மகேந்திராவுக்கு வருதுல்லைங்க அந்த பிரேக் பேடு. இது வண்டி பார்த்தீங்கன்னா அந்தியூர் கோபு அவருது தாங்க. இந்த பிரேக் பேடை வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்குறாங்க. மகேந்திரா லைனிங் பிரேக் பேடை வந்து ஆல்ட்ரு பண்ணி அந்த கிளச் லைனிங்க்கு பதிலாக போட்டிருக்காங்க. இது வந்து லைஃப் வந்து சேர்ந்து வருதுங்க. நார்மல் கிளச் லைனிங்கை விட பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் லைனிங் வந்து லைஃப் கூட இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் வருது பாருங்கள், அது கம்மியாக வச்சா போதுங்க, ஸ்லிப் ஆகிக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி எர்த்தாகர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன பிராண்டு, என்ன எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ லைஃப் வந்து வருதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.